எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு வார்லி ஆர்ட்டில் ஒரு புக் மார்க்குன்னு வச்சுக்கலாம், இல்லை ஒரு அவுட்டர் டிசைனாக பண்ணலாம். இதுக்கு நம்ம இப்போது A4 ஷீட்டோ இல்லை A5 எடுத்தோம்னா, இப்போ மினிமம் இதில் இருக்கிற டிசைனுக்காக நான் இதில் இருக்கிற இதை கவர் பண்ணுறேன். இது ஒரு 18 இருக்குன்னா இங்கே ஒரு 3 விட்டுறேன், இங்கே ஒரு 3 விட்றேன். இப்போ இது வார்லி ஆர்ட்டு தான். அதை நம்ம இதுவாக பண்ணுறோம். நான் பென்சிலில் முதல்ல போடுறேன், அப்புறம் பென்னில் போட்டுக்கலாம். இப்போ இதில் 1 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம். 1 சென்டிமீட்டருக்கு இப்போ இதுவும் அதே மாதிரி. இது எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னா, இதுக்கு மெஷர்மெண்ட்டுன்னு வேணாம். இது 14 போட்டிருக்கேன். இப்போ இதில் ஒரு இதுலேயும் நம்ம இப்போ நம்ம மீனாக்காரிக்கெலாம் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி 1 சென்டிமீட்டர். இப்போது இங்கேருந்து 1, இங்கேருந்து 1 எடுத்துட்டோம்னா அதே மாதிரி இங்கேருந்து 1 சென்டிமீட்டர், ஒரு 2 டாட் வச்சிட்டோம்னா இதை ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கேருந்து 1, இங்கேருந்து 1. இப்போ இது 4 ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கோடு போட்டுட்டு பிளாக்கில் இந்த மைக்ரான் பெனில் கோடு போட்டிருக்கேன். இப்போ இதை சிங்கிளாக நம்ம டிவைட் பண்ணோம். எவ்வளோன்னா ஒரு இன்ச்சாக 1 சென்டிமீட்டர். இங்கே இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன், அதை நான் கோடு போடுறேன். அதே மாதிரி இங்கே 1 சென்டிமீட்டர் டிவைட் பண்ணிக்கணும், பாக்ஸஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் மேலே கீழே இருந்ததுன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமாக வச்சுக்கலாம், நம்மளுக்கு ஈஸியாக. இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கலாம். நான் அது அப்புறம் போடுறேன். ஃபஸ்ட்டு டிசைன் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிடுறேன். இப்போ இது கார்னர்ஸ்க்கு இந்த மாதிரி 4 பூ மாதிரி போட்டிருக்கேன். அப்புறம் அந்த அடுத்தது இன்னொரு டிசைன் 3 மாதிரி, 3 பட்டு மாதிரி ஒரு சர்க்கிள். இதெல்லாம் வார்லியில் வர்றது. இதெல்லாம் மாற்றி மாற்றி போட்டிருக்கேன். இதுக்கு நம்ம எப்படி கலர் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த கார்னர்ஸில் இந்த இதுக்கு க்ரீன் போடுறேன். ஸ்கெட்சு போட்டுக்கலாம், இல்லை கலர் பென்சில் போட்டுக்கலாம். ஒரு லைன் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி இந்த கார்னர்ஸ்க்கு க்ரீன் போட்டுறேன். இந்த மாதிரி டிசைன் வருதுக்கு எல்லாமே க்ரீன்.
இதில் மோஸ்ட்லி நம்ம வந்து காடி கலர்ஸ், அதாவது க்ரீனு, ரெட்டு, எல்லோ இந்த மாதிரி போடலாம். இப்போ வந்து இதுக்கு நான் வந்து இங்கே ப்ளூ போடுறேன். எல்லாமே சிமிலராக தான் வரும். இதுக்குள்ளே நம்மளுக்கு டிசைன் இருக்குது, அதை நம்ம அப்புறம் வரையலாம். இதுக்கு வந்து நான் பிங்க் கொடுக்குறேன். நீங்கள் என்ன கலர் வேணுனாலும் மாற்றி கொடுத்துக்கலாம். இந்த இடம் ஒயிட் அப்படியே இருக்கட்டும், அப்போ தான் அது கொஞ்சம் தெரியும். இதுக்கு வந்து ரெட்டு கொடுக்கலாம். இந்த வெளியே டிசைன் உண்டு, இந்த ஃப்ளவருக்கு. இதுக்கு வந்து இந்த நடு ஃப்ளவருக்கு வந்து லைட்டு பிங்க்கு கொடுக்குறேன். வந்து இதுக்கு நம்ம டாட் வைக்கணும்னா சும்மா ஒரு டாட்டு, ஒரு டாட்டு வைக்கலாம். அதே மாதிரி ரெட்டுக்கும் மூணு வைக்கலாம். ப்ளூக்கு டாட் வேணாம், க்ரீனுக்கு வைக்கலாம். க்ரீனுக்கு இந்த மாதிரி பெனில் ஒரு கோடு ஒண்டி போடுறேன். இந்த மாதிரி இது எல்லாமே இந்த 4 பக்கமும் முடிச்சுட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்து டிசைன் பண்ணலாம்.